السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹவாத்தீமு சூரத்தில் பக்ரா என்று அழைக்கப்படக்கூடிய 2 வசனங்கள், அந்த 2 வசனங்களையும் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். நம் எல்லோருக்கும் பரிச்சயமான வசனங்கள் அவை. أعوذ بالله من الشيطان الرجيم. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير என்று ஆரம்பித்து ربنا لا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று முடியக்கூடிய இந்த 2 வசனங்களும் ஹவாத்தீம் சூரத்தில் பக்ரா என்று அறியப்பட்டிருக்கின்றன. இந்த 2 வசனங்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதற்கு மிகப்பெரிய சிறப்புகள் ஹதீஸ்களிலே வந்திருப்பதை நாம் காணலாம். குறிப்பாக சூரத்துல் பக்ரா அல் குர்ஆனிலே உள்ள மகத்துவமிக்க ஒரு சூறாவாகும். அல் குர்ஆனிலே உள்ள மிக பெரிய சூறாவாகவும் இந்த சூறாதான் காணப்படுகிறது. இதிலே வரக்கூடிய ஆயத்துல் குர்சி அஅதமு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தில் உள்ள மிக மகத்துவமிக்க வசனம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 2 வசனங்களும் 285, 286 ஆகிய 2 வசனங்களும் மிகவும் முக்கியமான பல சிறப்புகள் நிறைந்த வசனங்களாக காணப்படுகின்றன. இதனுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கிற போது நபி அவர்கள் வானத்திற்கு மேலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். அப்போது தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா பாபு மினஸ் ஸமா ஃபுதிஹல் யௌம் லம் யுஃப்தஹ் கத் இல்லல் யௌம். இது வானத்தில் உள்ள ஒரு வாசலாகும், இன்றுதான் இது திறக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முதல் இது திறக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதற்குள்ளிருந்து அந்த வழியாக ஒரு மலக்கு இறங்குகிறார். அந்த மலக்கு இறங்கி வரும்போது சொல்லுகிறார், ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்த் லம் யன்ஸில் கத் இல்லல் யௌம். இந்த மலக்கு பூமிக்கு இதுதான் முதல் தடவை இறங்குகிறார், இதற்கு முதல் அவர் இறங்கியிருக்கவில்லை என்று சொல்லும்போது அவர் வந்து சலாம் சொல்லுகிறார். அந்த மலக்கு வந்து சலாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அப்ஷிர் பினூரைனி ஊதீதஹுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற 2 ஒளிகள், உங்களுக்கு 2 ஒளிகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த 2 ஒளிகளும் உங்களுக்கு முன்னால் இருந்த எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. அதில் முதலாவது ஒளி ஃபாத்திஹத்துல் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ஒளி ஹவாத்தீம் சூரத்தில் பக்ரா.
சூரத்துல் பக்கராவினுடைய இறுதி வசனங்கள் என்று சொல்லிவிட்டு, லன் தக்ரஅ பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா இல்லா உஅதீதஹுமா, அந்த இரண்டு ஒளியிலும் உள்ள எந்த ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினாலும் அதிலே உள்ளவை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அந்த மலக்கு சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பும் அதே நேரத்தில் ஹவாத்தீம் சூரத்தில் பக்ரா என்று சொல்லக்கூடிய ஆமனர் ரசூல் என்கிற இந்த இரண்டு வசனங்களுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவை இரண்டும் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கப்பட்ட இரண்டு ஒளிகள். அதே போல அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் அல் ஆயத்தானி மின் ஆஹிரி சூரத்தில் பக்ரா மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின் கஃபதா, யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவினுடைய இரண்டு இறுதி வசனங்களையும் ஓர் இரவிலே ஓதுகிறாரோ அவருக்கு அவை இரண்டும் போதுமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லுகிறார். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் இரவில் இந்த இரண்டு வசனங்களையும் ஓதினால் அவருக்கு எந்த கெடுதியும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஏற்பட மாட்டாது, எந்த தீங்கும் ஏற்படாது, அல்லாஹுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கும். உண்மையிலேயே இதைவிட சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது. இந்த இரண்டு வசனங்களையும் இரவில் எப்போது ஓதுவது என்பதை பொறுத்தவரையில் தூங்குவதற்கு முன்னால் இதை ஓதிக்கொள்வது மிகவும் சிறந்ததாகும். ஆனால் இரவில் எந்த ஒரு பகுதியில் ஒருவர் இதை ஓதினாலும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறந்தது தூங்குவதற்கு முன்னால் ஓதிக்கொள்வதாகும். அதே போல நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப கிதாபன் قبل أن يخلق السماوات والأرض ب1000 ஆம், வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒரு ஏட்டை எழுதினான். அன்சல மின்ஹு, அந்த ஏட்டிலிருந்து ஆயத்தைனி, இரண்டு வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த இரண்டு வசனங்களும் தான் சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி இரண்டு வசனங்களாகும். லா யுக்ரஆனி ஃபீ தாரின் ثلاث லயாலின் ஃபயக்ருபஹா ஷைத்தானுன், எந்த வீட்டில் 3 இரவுகள் இந்த இரண்டு வசனங்களும் தொடர்ச்சியாக ஓதப்படுகின்றனவோ அந்த வீட்டை ஷைத்தான் நுழைய மாட்டான், அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் நுழைய மாட்டான், நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இந்த ஹதீஸ் கூறுகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுவும் சூரத்துல் பக்ராவினுடைய இந்த ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா என்கிற ஆமனுர் ரசூல் இரண்டு வசனங்களினதும் சிறப்பாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா சென்று சிதறத்துல் முன்தஹாவை அடைந்த போது அவர்களுக்கு, அந்த நீண்ட ஹதீஸ் அது, அதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விஷயங்கள் கொடுக்கப்பட்டன. சிதறத்துல் முன்தஹாவுக்கு அவர்கள் போன நேரத்தில் 3 முக்கியமான அம்சங்கள் கொடுக்கப்பட்டன. அவை ஒன்று உஅதிய ஸலவாத் அல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒன்று வஉதிய ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி 2 வசனங்களும் கொடுக்கப்பட்டன என்று இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இதுவும் இந்த ஆமனர் ரசூலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாகும். அதே போல அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே வருகிறது, அன்னஹுமா உன்சிலதா மின் பைத்தி கன்சின் தஹ்தல் அர்ஷ். அர்ஷுக்கு கீழே உள்ள பைத்துல் கன்சிலிருந்து தான் அந்த 2 வசனங்களும் அருளப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உஅதீது ஹவாதீம் சூரத்தில் பக்ரா மின் பைத்தி கன்சின் மின் தஹ்தில் அர்ஷ் லம் யுஅதஹுன்ன நபியுன் கப்லி. இந்த 2 வசனங்களும் அர்ஷுக்கு கீழே உள்ள பைத்து கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இறக்கப்பட்டன. லம் யுஅதஹுன்ன நபியுன் கப்லி, எனக்கு முன்னர் எந்த ஒரு நபியும் இது போன்ற ஒரு வசனத்தை கொடுக்கப்படவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2 வசனங்களுக்குமான சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன. இந்த 2 வசனங்களையும் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இந்த 2 வசனங்களையும் எல்லோரும் ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நான் மட்டுமல்ல, இங்கே மனைவி இருந்தால் கணவனும் ஓத வேண்டும், கணவன் இருந்தால் மனைவியை மோத வைக்க வேண்டும், பிள்ளைகள் இருந்தால் பெற்றோரை மோத வைக்க வேண்டும், பெற்றோர் இருந்தால் பிள்ளைகளை மோத வைக்க வேண்டும். வீட்டில் உள்ள எல்லோரும் இதை ஓத வேண்டும். இதை ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக தூங்குவதற்கு முன்னால் இதை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஓதப்படும் போது நம்முடைய வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். அதே போல அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இதெல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன இந்த சுன்னாவை நாம் ஹயாத்தாக்குகிறோம். அதே போல ஒருவருக்கு நோய் வந்து இருக்கும்போது ருக்கியா செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனங்களுள் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. அனுபவ ரீதியாக இதை ருக்கியா செய்யக்கூடியவர்கள் ஓதுவார்கள். எனவே நாமும் யாருக்காவது ருக்கியா செய்யும் போது அல்லது நமக்கு நாமே ருக்கியா செய்து கொள்ள போது இந்த சூறாவை நாம் நமக்கு ஓதிக்கொள்ளலாம், இந்த வசனங்களை நமக்கு நாம் ஓதிக்கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 285வது வசனம், 286வது வசனம் ஆகிய 2 வசனங்களும் அருளப்படுவதற்கான ஒரு பின்னணியை ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 284வது வசனம், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்று வரக்கூடிய அந்த வசனத்தில், வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது அதை மறைத்து விட்டாலோ அது பற்றி அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்து வைத்தாலோ அல்லது வெளிப்படுத்தினாலோ அது பற்றி உங்களுக்கு விசாரணை இருக்கிறது என்ற இந்த வசனத்தை படித்த போது சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிவிட்டது. நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது இருந்தால் அதுவும் விசாரிக்கப்படும் என்றால் இது நடைமுறை ரீதியாக நமக்கு கஷ்டமே என்று அவர்கள் ஃபீல் பண்ணி அல்லாஹுடைய தூதரிடம் வந்து முறையிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, இந்த வசனம் எங்களுக்கு மன சங்கடத்தை உண்டாக்கி இருக்கிறது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களால் முடியுமான வணக்கங்கள் இருக்கின்றன, அதை நாங்கள் செய்கிறோம். எங்களால் முடியுமான வணக்கங்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் செய்கிறோம். தொழுகை, நோன்பு, சதகா போன்ற வணக்கங்களை, ஜிஹாத் போன்ற வணக்கங்கள் எங்களால் முடியுமானது நாங்கள் செய்கிறோம். ஆனால் உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்லும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹு தஆலா இந்த 2 வசனங்களையும் இறக்கியதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இதிலே முதல் விஷயம், நீங்கள் யூதர்கள் கேள்வி கேட்டு எங்களால் முடியாது என்று சொன்னது போல, பனு இஸ்ரவேலர்கள் கேள்வி கேட்டு முடியாது என்று சொன்னது போல சொல்ல பார்க்கிறீர்களா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்ட நேரத்தில்
அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகிறான். அதிலே வகாலு சமிஅனா வ அத்தஅனா, சஹாபாக்கள், அந்த கேள்வி கேட்ட சஹாபாக்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னார்கள். பனு இஸ்ரவேலர்கள் கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொன்னது போல நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் கேட்டோம் கட்டுப்படுகிறோம் கட்டுப்பட்டோம் என்று திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை அல்லாஹ் இங்கே அடையாளப்படுத்துகிறார். இதிலே 285வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். இத்தூதர், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இரட்சகனிடம் இருந்து தனக்கு இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொண்டுள்ளார், ஈமான் கொண்டுள்ளார். வல் முஃமினூன், அதே போல முஃமின்களும் ஈமான் கொள்ளுகிறார்கள், அல்லாஹ் இறக்கி வைத்ததை நம்புகிறார்கள். குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, அவர்கள் எல்லோருமே, நபியும் ரசூலும் ரசூலோடுள்ள முஃமின்களும் அல்லாஹ்வையும் மலக்குகளையும் வேதங்களையும் தூதர்களையும் ஈமான் கொள்ளுகிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, இந்த தூதர்களுக்கு இடையில் எந்த விதமான வேறுபாட்டையும் நாங்கள் காண்பிக்க மாட்டோம் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் வகாலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்றும் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அவர்களுடைய வார்த்தை குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், எங்கள் இரட்சகனே, உனது மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம், உன்னிடமே மீளுதல் உள்ளது என்று சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த வசனத்தில் ஈமானுடைய அர்கான்கள் என்று சொல்லக்கூடிய அல் ஈமானு பில்லா, அல் ஈமானு பில் மலாயிகா, அல் ஈமானு பில் குத்துப், அல் ஈமானு பிர் ருசுல், இந்த 4 அடிப்படைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஈமானுடைய அடிப்படைகளுள் 4 பிரதானமான அடிப்படைகள்: அல்லாஹுவை நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது ஆகிய அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல வேறு வசனங்களிலே ஈமானுடைய ஏனைய அடிப்படைகள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். மறுமையை பற்றியும் கலாக்கதிரை பற்றியும் நிறைய வசனங்களிலே கூறப்பட்டிருப்பதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஈமானுடைய அடிப்படைகளை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனமாக இதை நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் ரசூல்மார்களுக்கு இடையில் வேறுபாடு காட்டுவதில்லை என்பது மிக முக்கியமான ஒரு கோட்பாடாகும். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால், யூதர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் ரசூல்மார்களுக்கு இடையில் வேறுபாடு காட்டுகிறார்கள். ஆனால் மூமின்களை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர்கள் மத்தியில் அவர்கள் எந்த வேறுபாடையும் காட்டுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூமின்களுடைய நிலைப்பாடு எப்போதுமே சமிஅனா வ அத்தஅனா என்கிற நிலைப்பாடு, கேட்டோம் வழிபட்டோம் என்கிற நிலைப்பாடு தான் மூமின்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹீயுடைய விஷயத்தில் இதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். சூரத்து நூர் 59வது வசனத்திலும் அல்லாஹு தாலா இதை சொல்லி காட்டுகிறான். இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அத்தஅனா வ உலைக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹுடைய தீர்ப்பு, அல்லாஹுடைய தூதரின் தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால், அல்லாஹுடைய தீர்ப்பின் பக்கம், அல்லாஹுடைய தூதரின் தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால், அவர்களுடைய வார்த்தை சமிஅனா வ அத்தஅனா என்பதாக மட்டுமே இருக்கும். கேட்டோம் வழிபட்டோம் என்பதாக மட்டுமே இருக்கும். மூமின்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். எனவே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அனைத்தும் உண்மையானவை. அல்லாஹுடைய தூதராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர். அவர்கள் உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர்கள் பேசுவது வஹீயே அன்றி வேறில்லை என்பதை மூமின்கள் ஈமான் கொண்டவர்கள். எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்கள் அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்ள மாட்டார்கள். கேட்டோம் வழிபட்டோம் என்பதுதான் அவர்களுடைய அந்த அடிப்படையான நிலைப்பாடாக இருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும்.
நமக்கு தேவை என்னென்று கேட்டால் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை படித்து இது குர்ஆன் என்பதை கண்டுகொள்ளலாம். அதே நேரத்தில் ஹதீஸ்களை பொறுத்தவரையில் ஹதீஸ்களிலே சஹீஹ், தஈஃப், மௌது என்கிற நிலை இருக்கிறது. இப்போ ஹதீஸ் சஹீஹா என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும், உலமாக்களிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆனில் வருகிறது சஹீஹான ஹதீஸ் என்று நமக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டால் அதிலே நம்முடைய உள்ளத்தில் தடுமாற்றம் வரக்கூடாது, மனக்குழப்பம் வரக்கூடாது. அல்லாஹுடைய வஹி. எனவே அந்த வஹியை நாம் செவிமடுப்போம், அந்த வஹி சொல்லுகிற விஷயங்களுக்கு கட்டுப்படுவோம். இதுதான் நம்முடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 286வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சக்திக்குட்பட்ட வரைதான் அமல் செய்ய வேண்டும். லஹா மக்கசபத் அலைஹா மக்தசபத். அவர்கள் தேடியதுதான் அவர்களுக்கு, அவர்கள் செய்த நன்மைக்கு அவர்களுக்கு கூலி கிடைக்கும், அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்களுக்கு பாவம் எழுதப்படும். ரைட்? இதுதான் ஒரு நீதியான சரியான நிலைப்பாடாகும். அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மேல் சிரமங்களை கொடுப்பதில்லை. அப்ப நம்மளால சுமக்க முடியுமான சட்டங்கள் தான் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. நமக்கு செய்ய முடியுமானவற்றை தான் நாம் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு சக்திக்கு மீறி ஒரு வாஜிபை நாம செய்ய வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது. உதாரணமாக, நின்று தொழுவது நமக்கு கட்டாயம். நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழலாம். கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்க. குளிக்க முடியாவிட்டால் தயமம் செய்யலாம். ஒது செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. முடியவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளலாம். ரமலானில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதுமை காரணமாக அல்லது நிரந்தர நோய் காரணமாக நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றால் நோன்பை விட்டு ஃபிதியா கொடுக்கலாம். அல்லது தற்காலிக நோய் காரணமாக நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றால் நோன்பை விட்டு கலா செய்யலாம். இப்படி நம்முடைய சக்திக்குட்பட்டவரை தான் நாம் செய்ய வேண்டும். அதே போலதான் நிர்பந்தமான சூழ்நிலைகளில் ஹராத்தை செய்ய மாட்டேன் என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிர்பந்தமான நிலை, நம்முடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு பொய் சொல்ல வேண்டும், பொய்யை சொல்லலாம். அந்த இடத்துல நம்முடைய ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக மதுபானம் ஒரு குறிப்பிட்ட அளவு அருந்த வேண்டும் என்கிற நிர்பந்தம் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் அருந்திக் கொள்ளலாம். இதுதான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்வது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை, இந்த பொறுப்புகளை கொடுப்பதில்லை. அதே போல லஹாமா கசபத், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கிற செயலுக்கான கூலி அவனுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டான். ஆனால் குஃப்ரோடு அமல் செய்தால் பிரயோசனம் இல்லை. குஃப்ரோடு அமல் செய்தால் பிரயோசனம் இல்லை. அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாம் செய்கிற தீமைகளுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பாவம் எழுதப்படும். அப்ப நாம் தேடுவதுதான் நமக்கு வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா. ஒரு ஆத்மாவின் பாவச்சுமை இன்னும் ஒரு ஆத்மா சுமக்க மாட்டாது. வ அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் தேடியது அவரவருக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார். ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. யா அல்லாஹ், நாங்கள் மறந்தாலோ தவறு செய்தாலோ எங்களை தண்டித்து விடாதே, எங்களை குற்றம் பிடித்து விடாதே. இதற்கு அல்லாஹ் நமக்கு அதை வாக்களித்து விட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நம்மை விட்டு தவறு, மறதி உயர்த்தப்பட்டு விட்டது. தவறு, மறதி நம்மை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், தவறுக்காகவும் மறதிக்காகவும் நாம் குற்றம் பிடிக்கப்படுவதில்லை. ஒருவர் லுஹர் தொழுகை நிறைவேற்றுகிறார், அவருடைய நம்பிக்கையின்படி 4 தொழுதார், ஆனால் யதார்த்தத்தில் அவர் 3 தான் தொழுதார். யதார்த்தத்தில் 3 தான் தொழுதார், ஆனால் அவருடைய நம்பிக்கையில் அவர் 4 தொழுதேன் என்று நினைத்து சலாம் கொடுத்து விட்டு போகிறார். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒருவர் நோன்பு பிடித்திருக்கிறார், மறந்து போய் சாப்பிட்டு விட்டார், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்படி அல்லாஹு தஆலா மறதியை
மன்னித்து விட்டார். அதே போல தவறுதலாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் மன்னித்து விட்டார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், ருஃபி அன் உம்மத்தி அல் ஹதாஉ வன்னிசியான். என்னுடைய உம்மத்தை விட்டும் மறதியும் தவறும் உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொன்னார். அடுத்ததாக நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகிற துஆ, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. எங்கள் இரட்சகனே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறிழைத்து விட்டா குற்றம் பிடித்துவிட எங்கள் இரட்சகனே, எமக்கு முன் சென்றோர் மீது சுமத்தியது போன்று சிரமத்தை மீது சுமத்தி விடாதிருப்பாயாக. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அவர்களால் சுமக்க முடியாத சில சுமைகள் சுமத்தப்பட்டன என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக சூரத்துன் நிசா 160வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபிظுல்மி மினல் லதீன ஹாது ஹர்ரம்னா அலைஹிம் தையிபாத்தின் உஹில்லத் லஹும். வேதம், அதாவது யூதர்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட சில நல்லவை ஹராமாக்கப்பட்டன. காரணம் அவர்கள் செய்த அநியாயம். அவர்கள் அநியாயம் செய்தனால் அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவர்களுக்கு ஹராமாக்கினான். அப்படியான ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே என்று துஆ கேட்க சொல்லி அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறார். அதே போல ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி, எங்களுக்கு சுமக்க முடியாதை தந்து விடாதே. வஅஃபு அன்னா, எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை அழித்து விடுவாயாக. வஅஃபு அன்னா என்றால் அஃபு. அஃபு என்பது மன்னித்து அழிப்பது. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அழித்து விடுவாயாக. வஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. மஃபிரா, ஒஃப்ரான் என்றால் மன்னித்து மறைப்பதை குறிக்கும். வர்ஹம்னா, எங்களுக்கு அன்பு காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. அந்த மௌலானா, நீதான் எங்கள் பாதுகாவலன், பொறுப்பாளன். மௌலானா என்றால் பாதுகாவலன், பொறுப்பாளன். அப்ப மூமின்களுக்கு அல்லாஹ்வை தவிர பாதுகாவலர்கள், பொறுப்பாளர்கள் யாரும் கிடையாது. உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் தான். அதோடு ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களான கூட்டத்துக்கு எதிராக எமக்கு உதவி புரிவாயாக. நிச்சயமாக அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு உதவி செய்வார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹவாத்தீம் சூரத்தில் பக்கரா என்ற ஆமனர் ரசூல் மிக முக்கியமான 2 வசனங்களாகும். இவற்றை பற்றிய தப்சீரிலே மேலோட்டமான சில செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு சூரத்துல் பக்கராவினுடைய தப்சீரை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அல்லாஹுக்கே எல்லா புகழும். நம்முடைய சக்திக்குட்பட்டவரை மிக ஆழமாக இல்லாமல் புரியக்கூடிய விதமாக, குறிப்பாக இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தப்சீரின் நிழலில் இந்த சூறாவுக்கான விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இதிலே நம்மை அறியாமல் இடம்பெற்ற தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும். நாம் சரியாக செய்த தப்சீர்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.